ப்ரைஸ்லாடுங்க. என் பேர் ராமன் வரும் பேர். மறுபடியும் அதை காமான்னு கூப்பிடுவாங்க, வீட்டாண்ட காமான்னு கூப்பிடுவாங்க. ஆந்திரா சித்தூர் மாவட்டம் சிங்காரப்பேட்டன் வில்லேஜ், அங்கேருந்து வரேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. எவ்வளோ நாளாக இந்த பவர் ஆஃப் ப்ரேயருக்கு வரீங்க நீங்கள்? நாங்கள் இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்த ஒரு பிரதண்ட மூலியமாக வந்தேன் நாங்கள். அப்புறம் ஐயா ஆபிரகாம் ஐயா வந்து பிரசங்க நல்லா தராரு, வந்து கேளுன்னு சொன்னார். அவர் மூலியமாக நான் ஒரு 1 மந்த்தாக வந்துங்கிறேன். இங்கே வந்ததுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு, என்ன நடந்துச்சு ஐயா உங்களுக்கு? ஒரு 40-45 வருஷமாக என் காதில் சீவு வந்துருந்துச்சு. ஐயா என் மேலே கையை வச்சு பிரசங்கம் பண்ணார். அதுலேருந்து அந்த சீவு நின்று போச்சு. காது கூட ரொம்ப மத்தியமாக இருக்கும் எனக்கு. மறுபடியும் அந்த காது கேட்கறதுக்கு ஆரம்பிச்சு. மெதுவாக சொன்னால் கேட்காது அப்போல்லாம். இப்போது மெதுவாக சொன்னாலும் காது கேட்குது நல்லா. சரி, ரொம்ப சந்தோஷம். அந்த சீடு எதனால வந்துச்சு உங்களுக்கு? தலையில வேற எதனா அடிபட்டு இருக்குதா, வேற ஏதாவது இருக்குதா? அது சிஎம்சியில் சொல்லியிருக்காங்க எனக்கு. தலைக்கும் இந்த மண்டியிலேருந்து ஏதோ ஒரு ஓட்டர் இருக்குது, அது மூலியமாக தான் உனக்கு சீவு வருது காதுலன்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வலி இல்லை, அதெல்லாம் இருக்காது, அது வரும்னு சொன்னாங்க. மறுபடியும் ஐயா ப்ரேயர் பண்ண வந்து பார்க்குறேன். இப்போ எப்பவுமே இப்போது பஸ் தண்ணி கூட குளித்து பார்க்குறேன், அது வரல. முன்னே வந்து கூலிங் வாட்டர் அதெல்லாம் ஊற்றினா வரும். இப்போது பஸ் தண்ணி கூட குளித்து பார்க்குறேன், அது எங்கேயுமே தமிழ்ல எனக்கு. ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அந்த செய்தியெல்லாம் எப்படி இருக்குது? இங்கே வந்தோன்னா தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி உங்களுக்கு இருக்குது? அதே இப்போ எனக்கு வந்து எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது சிஎம்சியில் பண்ணியிருக்கிறேன், அந்த சித்தூர் கேம்பஸில். அப்போ நான் ஆப்ரேஷன் தேட்டர் போகிறப்போ அவங்க எங்ககிட்ட, எங்கள் ஒய்ஃப்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க. ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் ரொம்ப சீரியஸ் ஆகுது கண்டிஷனு, சக்ஸஸ் ஆனால் ஓகே, இல்லைன்னா எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் கையெழுத்து வைங்கன்னாங்க. எங்கள் ஒய்ஃபெல்லாம் அழுதுட்டு கையெழுத்து வச்சாங்க, என்ன ஆகுது ஏதோ ஒன்று. நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறப்போ நான் வந்து எங்கள் வம்சம் வந்து 6 தலைமுறைக்கு எங்களுக்கு தெரிஞ்சு வரலும் நாங்கள் இந்து சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க. எங்கள் பாட்டன் காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்து வரலும் இந்து சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க. நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறப்போ ஏசப்பான்ற ஒரு வார்த்தை தான் கூப்பிட்ருக்குறேன். நான் இப்போ சபரிமலைக்கு 9 இயர்ஸாக சபரிமலைக்கு போயிட்டுருக்குறோம். போன இயர் கூட போயிருந்துருக்கிறேன் சபரிமலைக்கு. ஆனால் உள்ளே தேட்டர் உள்ள போகிறப்போ ஏசப்பான்னு கும்பிட்டுருக்குறேன். அது எனக்கு தெரில. டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏசப்பான்னு கூப்பிட்டீங்க உள்ளே போகிறப்போ அப்படின்னு. சரி, ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க சக்ஸஸ் ஆகலை. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலை. அவங்க வந்து வெளியே எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட, எங்கள் தங்கச்சி, சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றும் முடியல, ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், கடவுளை சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஒய்ஃப் அங்கெல்லாம் அழுது வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னை டச்சரில் தள்ளி வெளியே வச்சுட்டுக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளாடைய ஏதோ ஒரு ஒலி கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் இருக்கிறேன்னாரு. நான் யாராவது திரும்பி பார்க்குறேன், யாரும் இருக்கிறாங்களாம், இல்லை. மேலே ஒரு ஒலியோட சவுண்டு எனக்கு கேட்குது. அப்போ தான் நான் மேலே நின்று பேசுகிறேன். நான் இருக்கிறேன்னு சொன்னார்ல, பார்த்தா பேசுகிறேன், ஒரு ஆவி மூலியமாக பேசுகிற மாதிரி இருக்குது. நான் நினச்சிக்கிறேன், என் பொன்னாட்டி பிள்ளைங்கெல்லாம் விட்டு வந்துருக்கிறேன், நான் இன்னும் வயசு இருக்குது, அவங்களால யார் காப்பாற்றுவாங்க? நாங்கள் உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெங்கல குரலில் சவுண்டு கேட்டுச்சு. அதை நான் சாட்சியாக எங்கள் சபையில் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஐயாக்காவுக்கு தெரிஞ்சுன்னு கூட இங்கே சொல்லியிருக்கிறேன். அந்த சவுண்டு மறுபடியும் தெரியும், எங்கேயும் கேட்க முடியல என்னால். அந்த 4 ரூம் சின்ன ரூம் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள சொல்லியிருக்கிறேன். உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிற சவுண்டு கேட்குது. சரி, அதோட அப்போ தான் கொஞ்ச நேரம் பொறுத்து கை காலெலாம் அசைவு வந்து டாக்டருங்க சொல்லிடுறாங்க, முடிச்சிட்டாரு அப்படின்னு. சரி, எங்கள் ஒய்ஃப் அங்கெல்லாம் வந்து வேறு ரூமுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. உனக்கு என்ன தெரிஞ்சுன்னு கேட்டுச்சு எங்கள் ஒய்ஃபு. யாரோ வந்து பேசுகிறாங்கம்மா, மேலே வந்து சவுண்டு வந்துச்சு, ஒரு வெங்கலத்தை தட்டினா எப்படி சவுண்டு வருமோ அது மாதிரி சவுண்டில் எனக்கு கேட்டுச்சேன்னு. அப்படின்னா நீ ஆண்டவரை எடுத்துக்கோ, அவர் தான் வந்திருப்பார், நீ ஏசப்பான்னு சொல்லியிருக்கிறல்ல, அவர் தான் வந்திருப்பாருன்னு. அப்புறம் நம்ம சபையிலலாம் நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா நம்ம குடும்பத்தோடு மாறணும் அப்படின்னு. சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த பவர் ஆஃப் ப்ரேயருக்கு நீங்கள் வந்த உடனே கடவுளுடைய வார்த்தை உங்களோட எப்படி பேசுது? உங்களுக்கு இந்த சபை, இந்த பவர் ஆஃப் ப்ரேயர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பவர் ஆஃப் ப்ரேயர் மாதிரி நான் எங்கேயும் வந்து 2-3 இடத்துக்கு போயிருக்கிறேன், உபவாசம் மீட்டிங்களுக்கு அதுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் ஐயாவுடைய பிரசங்கம் வந்து என்னை ரொம்ப கவர் பண்ணிச்சு.
அந்த மனசில் ஒரு துள்ளி கூட அந்த கெட்ட வார்த்தைங்களாவது கோபமாவது எதுவுமே வர மாட்டேங்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் பவர் ஆஃப் ப்ரேயரில் அந்த பிரசங்கத்தை கேட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஐயாவோட பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும், வர வைக்கிறேன் ஒரு நாளைக்கு. அவரோட பிரசங்கம் ரொம்ப பேரை மாற்றின்னு இருக்குது, மாற்றத்தோடு அவங்களோட வழிகாட்டி கூட நிற்குது, ஆண்டவர் நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்குது அவர் பிரசங்கம் அப்படின்னு சொன்னேன். சரி நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கலாம் ஐயாவை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பிரசங்கம் நல்லா இருக்குது ஐயாவது. நான் எத்தனை இடத்துல பார்த்துருக்குறேன், சில பிரசங்கத்துக்கு போயிருக்கிறோம், ஆளுங்க கூட போயிட்டுருப்பேன். நான் அப்போ மாறல, அப்போ கன்வெண்ட்டாக மாறல, நான் பசங்க கூட போயிடுறது. ஆனால் அந்த பிரசங்கெல்லாம் ஏதோ கேட்ட வாட்சிக்கு நல்லாயிருக்கும், மறுபடியும் மறந்துடுவோம். ஆனால் ஐயாவுடைய வசனங்கள் நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சந்தோஷம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் சாட்சியை, கடவுளுடைய சாட்சியை இந்த தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றி ஐயா.